ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. இப்பொழுது ஸ்ரீபாஷ்யத்தினுடைய முதல் அதிகரணம் ஜிக்ஞாசாதிகரணத்தை பற்றி பார்க்க இருக்கிறோம். இதை பற்றி சொல்ல வந்தவர் கோவிந்தன் சுவாமி. இவர் பாலமுருகன் என்ற பெயரோடு சைவ குடும்பத்திலே பிறந்தவர். 45-50 வயசில் வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ஆசை பெற்று அதற்கு பிறகு அருளிச்செயல் கற்றுக்கொண்டு சம்பிரதாய உபன்யாசங்களிலெல்லாம் ஈடுபட்டு பஞ்சசம்ஸ்காரங்களை பெற்று இப்பொழுது 2 வருஷ காலமாக ராமானுஜ வித்யா என்ற இந்த வகுப்பில் பங்கேற்று கொண்டு வருகிறார். ஹி இஸ் கரண்ட்லி 60+. இந்த வயசில் அவர் ரொம்ப ஸ்ரத்தையோட சம்பிரதாய கிரந்தங்கள் எல்லாம் ஆழமாக கற்றுக்கொண்டு வருகிறார். அவர் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் பர்சன். ஸோ லௌகிக விஷயத்தில் அவருக்கு இருக்கக்கூடிய டேலண்ட்டை அப்படியே இங்கே சம்பிரதாய விஷயத்தில் ஆழமாக படிக்கிறதுக்கு அப்ளை பண்ணிட்டு வரார். முமுட்சுப்படி காலக்ஷேபமும் அடியேன் சொல்லி கொண்டு வரேன். அந்த காலக்ஷேபத்திலையும் அன்வயிக்கிறார். அந்த காலக்ஷேபத்தில் மாமுனிகளுடைய வியாக்கியானத்தோடு மட்டும் இல்லாமல் ஆழமான அரும்பத உரைகள் என்ன, முமுட்சுப்படி வியாக்கியானத்துக்கு உண்டான சம்ஸ்கிருத வியாக்கியானம் என்ன, அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, அவற்றையெல்லாம் பார்த்து கொண்டு வரோம். அவற்றையெல்லாம் நன்றாக புரிந்து கொள்கிற சாமர்த்தியத்தை டெவலப் பண்ணிட்டு இருக்கார் கோவிந்தன் சுவாமி. நல்ல கேள்வி கேட்பார், நல்ல இன்ட்ரெஸ்டோடு இருப்பார். முமுட்சுப்படி சம்பிரதாய கிரந்தத்தை ஆழமாக தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ராமானுஜ வித்யாவை நன்றாக பயன்படுத்தின்னு இருக்கார். இதில் இருக்கக்கூடிய அந்த தர்க்க கிளாஸஸ்லாம் விடாமல் அட்டென்ட் பண்ணி நிறைய கேள்விகள் கேட்பார், நிறைய சொல்லவும் சொல்லுவார். அதே போல் ஸ்ரீபாஷ்ய சாரம் அந்த டிஸ்கஷன்ஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ணி நிறைய கேள்விகள் கேட்டு நன்றாக ஒரு ஞானத்தை பெற்று அந்த சம்பிரதாய கிரந்தங்களை நன்றாக போக்கின்னு இருக்கார். அதே போல் நல்ல கைங்கரியத்தில் ஊற்றத்தோடையும் இருக்கார். சிட்டியோடைய கம்ஃபர்ட்லாம் விட்டுட்டு திருச்சேரையில் போய் செட்டில் ஆகி அங்கே எம்பெருமானுக்கு ஒரு நந்தவனத்தை அமைத்து நித்திய புஷ்ப கைங்கரியம் பண்ண வேண்டும் என்பதில் ஒருப்பட்டிருக்கார். ஆக நல்ல ஒரு ஞானத்தையும் அனுஷ்டானம் கைங்கரியம் என்கிற நல்ல அனுஷ்டானத்தையும் உடையவராக இருக்கிறார். இப்படி இந்த கோவிந்தன் சுவாமி பாலமுருகனாக இருந்து இப்படி ஆழமாக ஸ்ரீபாஷ்யத்தினுடைய சாரம் என்ன, தர்க்கசாஸ்திரம் போன்ற சாஸ்திரங்களினுடைய சாரம் என்ன, அதை படித்து சம்பிரதாய டீப் லேர்னிங்கில் அதெல்லாம் அப்ளை பண்ணக்கூடிய கோவிந்தன் சுவாமி கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருப்பார். நம்ம எல்லாருக்குமே சரி நம்மளும் இந்த மாதிரி ஆழமாக கற்க வேண்டும், அதற்குண்டான எஃபர்ட்டை போட வேண்டும் என்று மனசிலே கொள்வோம். இப்பொழுது கோவிந்தன் சுவாமியுடைய ரொம்ப அழகான இந்த உபன்யாசத்தை கேட்போம். அதை கேட்கறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்ல வேண்டியிருக்கு. நேரம் இந்த கோவிந்தன் சுவாமியோடைய இந்த உபன்யாசத்தை கேட்டால் புரியாது. இந்த ஸ்ரீபாஷ்ய சாரம்ன்ற பிளேலிஸ்ட் இருக்குது, அதில் ஜிக்ஞாசாதிகரணத்தை பற்றி சொல்லியிருப்பேன். அதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் கோவிந்தன் சுவாமி சொல்கிறத கேட்டால் அப்போ அப்ரிஷியேட் பண்ண முடியும். அந்த விஷயங்களை ரொம்ப அழகாக புரிஞ்சுட்டு சொல்கிறார் அப்படின்னு. மற்றொன்று, கோவிந்தன் சுவாமிக்கு இப்போ புரியக்கூடிய இந்த நிலை இருக்கு இல்லையா, இது வெறும் அவர் வீடியோவை கேட்டு அவர் கெயின் பண்ண அட்டைன் பண்ண நிலை கிடையாது. பல முறை இன்டராக்ஷன்ஸ் டிஸ்கஷன்ஸ்க்கெலாம் வந்திருக்கார். கடினமான கிரந்தம் ஸ்ரீபாஷ்யம். ஸோ வெறும் நான் வீடியோவை கேட்டேன் எனக்கு புரிஞ்சிடும் அப்படின்னு இருக்காது. டிஸ்கஷன்ஸ்க்கு பல ஐட்டரேஷன்ஸ் ஆஃப் டிஸ்கஷன்ஸ்க்கு அவர் இந்த மாதிரி நல்ல ஒரு ஸ்திரமான நல்ல அழகான புத்தியை அவர் கெயின் பண்ணியிருக்கார். இந்த ஜிக்ஞாசாதிகரணம் ஸ்ரீபாஷ்யத்தில் இருக்குது என்றாலும் இது ஒரு நல்ல ஒரு சயின்டிஃபிக் ரிசர்ச். அதை நீங்கள் பார்த்தாலே புரிஞ்சுப்பீங்க. இப்போது கோவிந்தன் சுவாமியுடைய உபன்யாசத்தை கேட்கலாம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. அடியன் கோவிந்த ராமானுதாசன். பிரம்மசூத்திரத்தின் முதல் அதிகரணமான ஜிக்ஞாசா அதிகரணத்தின் பூர்வபட்சத்தை பற்றி அடியன் புரிஞ்சின்ற வகையில் சொல்ல முயற்சி பண்ணுறேன். இந்த அதிகரணத்தின் விஷயம் மொத்த உபநிஷத்தும் தான். சந்தேகம் இந்த பிரம்ம விசாரம் கூடுமா, செய்யத்தக்கதா அப்படிங்கிறது தான் சந்தேகம். பூர்வபக்ஷம் இல்லை, பிரம்ம விசாரம் செய்யத்தக்கதல்ல அப்படின்றது சொல்கிறார். ஏன் சொல்கிறார்னா அவர் சில காரணங்கள் சொல்கிறார். முதல் விஷயம், வேதம் மொத்தமாகவே கட்டளையாகத்தான் இருக்குது. இதை செய், இதை செய்யாதே, இப்படி செய், இப்படி செய்யாதே அப்படின்னு சொல்கிறத பற்றி மட்டும்தான் அதனுடைய கருத்து இருக்குது. ஒரு சித்த விஷயம், பிரம்மன்றது சித்த விஷயம், அது இருக்கிறது, அவ்வளோதான். அது இருப்பு. அது இருப்பை பற்றி சொல்ல வந்ததல்ல. அதனால் எப்போ வேதத்தினுடைய தாத்பரியம் அடிப்படை நோக்கம் கட்டளை தானோ, அப்போ இருப்பை பற்றி சொல்லக்கூடிய வாய்ப்பில்லை, அதை பற்றி விசாரம் பண்ணக்கூடாது அப்படின்றது முதல் சமாச்சாரம். அதை இன்னும் ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுக்காக அவர் என்ன சொல்கிறாருன்னா, எந்த சப்தமுமே
சப்தம் சொல் அப்படின்னாலே அது வந்து ஒரு காரியத்தா புத்தியை ஏற்படுத்தினாதான், ஒரு செயல் பற்றினதாக இருந்தால் தான் அது புரியவே புரியும், இல்லைன்னா அது புரியவே புரியாது அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் பண்ண பார்க்குறாரு. அதுக்கு அவர் கொடுக்குற எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ 3 பேர் எடுத்துக்கிறார். ஒரு பெரியவர், ஒரு நடு வயதினர், அவருடைய பையன், பேரன். இந்த 3 பேரும் ஒரு இடத்துல உட்காந்துருக்காங்க, அமைதியாக இருக்காங்க. இதுதான் காட்சி. அப்போது இந்த குழந்தைக்கு வந்து பேச்சு வராது, ஆனால் ஒரு லாஜிக்கல் ரீசனிங் தெரியும். அந்த மாதிரி ஸ்திதியில் அந்த குழந்தை இருக்குது. இப்போ அந்த பெரியவர் வந்து பேசுகிறார் இந்த தன்னுடைய மகன்கிட்ட, போய் மாட்டை அழைச்சின்னு வா அப்படின்னு சொல்கிறார். உடனே அந்த தகப்பன் வந்து நடு வயதிலிருந்து போய் மாட்டை அழைச்சின்னு வர்றார். இப்போ இந்த குழந்தை பார்க்குது. இந்த குழந்தை வந்து புரிஞ்சுக்குது. அதாவது ஒரு செயலை ஒருத்தர் செய்யணுன்னாலே முதல்ல அவருக்கு அந்த செய்யணும் அப்படின்ற இன்டென்ட், காரியத்தா புத்தி அது வரணும். அது வந்தால் தான் செய்யவே போகிறாங்க யாருமே. அது தன்னுடைய செயல்லேருந்தே அது நிரூபிக்குது. அதாவது தனக்கு ஒரு விஷயம் தான் செய்யணும், ஏதாவது ஒன்று செய்யணும்னா முதல்ல மனசில் அது செய்யணுன்ற எண்ணம் வருது, அப்புறம் தான் செய்கிறோம். அதே போல் இப்போ தகப்பனார் வந்து போய் மாட்டை அழைச்சின்னு வந்திருக்காருன்னா அவருக்கு மனசில் இந்த அழைச்சின்னு வரணும் அப்படிங்கிற எண்ணம் முதல்ல வந்திருக்கு. அந்த எண்ணம் ஏன் வந்தது? 3 பேரும் அமைதியாக தான் உட்காந்துருந்தாங்க. அந்த எண்ணம் ஏன் வந்தது? அவங்க தாத்தா ஏதோ சொன்னதால் அந்த எண்ணம் வந்து அவர் போய் செஞ்சுருக்கார் அந்த வேலையை. அப்போ என்ன அர்த்தம்? ஒரு பேச்சு இருக்குது, தாத்தா பேசியிருக்கார், அதனுடைய ரிசல்ட்டாக என்ன நடந்தது? காரியத்தா புத்தி வந்தது அப்பாவுக்கு. அவர் அந்த காரியத்தை செஞ்சார். அப்போது அந்த குழந்தை என்ன தெரிஞ்சுக்குது அப்படின்னா, ஒரு பேச்சினாலே அது ஒரு காரியத்தா புத்தியை ஏற்படுத்தும். அப்போ அந்த காரியத்தை செய்யும்போது அதனுடைய அர்த்தம் புரியுது அப்படின்றத அந்த குழந்தை மனசில் வருது. ஸோ இதை வச்சு அவர் என்ன சொல்கிறார், பூர்வபக்ஷி என்ன சொல்கிறாருன்னா, பேச்சு அப்படிங்கிறதே ஒரு காரியத்தா புத்தியை ஏற்படுத்துகிறதா தான் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த பேச்சு புரியுமே. அப்படி இருக்கும்போது வேதத்தில் எல்லா விஷயங்களும் காரியத்தா புத்தியை ஏற்படுத்துகிறதா தான் இருக்க முடியும். ஆனால் அது மொத்தமாகவே பேச்சு தான். அப்படி இருக்கும்போது சித்த பதார்த்தமான பிரம்மத்தை பற்றி வேதம் சொல்கிறதுக்கான வாய்ப்பில்லை. அது சொல்லாது. அது எப்போ அது சொல்லவே இல்லையோ அப்போ அதை பற்றின பிரம்ம விசாரம் அப்படிங்கிறது அர்த்தமற்றது, செய்ய முடியாது அப்படின்றது அவருடைய வாதம். இது பூர்வபக்ஷம். அடியேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.